உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கேருந்து எல்லாமே மெனக்கெட்டு வாங்கி எடுத்துட்டு அந்த டைமுக்கு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அங்கே போய் சேர போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் நடக்கிறதே வேறு. ஏன்னா போகிற வழியிலே இங்கே பல்லவன் எப்படியெல்லாம் அவங்க சைடில் செய்வாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் கூட எந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்காரு. எல்லாருமே அந்த மாதிரி தான் போகிறாங்க. பட் அங்கே போனால் நடக்கிறதே வேறு. அப்படியே நிலைமையே தலைகீழாக மாறி போய் சந்தா கர்ப்பமே இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்து, நீங்களா பையா இப்படி பண்ணீங்க, ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாமா போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறதோட, சந்தாவோட அப்பா என் பொண்ணு என்கிட்ட இது வரைக்கும் எதையும் பொய்யா சொன்னதில்லை, அவள் ஏதாவது திட்டு வாங்கணும்னா கூட திட்டு வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு திட்டு வாங்குறவா அவள். ஆனால் அவளை எந்த அளவுக்கு பொய் சொல்கிற அளவுக்கு நீ மாற்றி வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அந்த ஏரியாவில் இருக்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆப்போசிட்டில் நின்றுட்டு ரொம்ப ஒரு பயங்கர கலாட்டா ஆக போகுது. அதுக்கப்புறம் இதை சேரன் அப்புறம் இங்கே ஐயனார் குடும்பம் எல்லாமே எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சந்தாவோட அப்பா போயிட்டு சந்தாவோட அங்கே மாமா வீட்லேயும் போய் சொல்ல போகிறாரு, இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம் வந்துருங்க அப்படிங்கும்போது, இப்போது அவங்க சொந்தக்காரங்க அதாவது அவங்க மாமாவோட அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்க ஒரு பொண்ணை எங்கள் தலையில் கட்டணும்னு பார்த்தல, சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ இப்படியெல்லாம் கூட செய்வேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிலாம் அவங்க அப்பா அம்மா 2 பேர் திட்டும்போது, இங்கே சந்தாவோட மாமா ஒரு மாதிரி கோவத்திலே திரும்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வேறு என்ன பண்ணுறது, நமக்கு சொந்த பந்தமும் முக்கியமாச்சே, நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, எப்படியாவது நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம், வேறு என்ன பண்ணுறது, மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை திரும்ப நாங்கள் கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சந்தாவோட அப்பாவும் பேசினாலும் அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு, இப்போது சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு இவங்களும் மன்னிப்பு கேட்குறதுனால சரி வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே சந்தாவோட மாமா அங்கே ஒரு மாதிரி கோவத்தில் எழுந்து போகும்போது அவரோட கூட இருக்க அந்த கூட்டாளிங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இங்கே தானே வரப்போகிறான் நிச்சயதார்த்தத்துக்கு, வரவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனால் இவருக்கு ரொம்ப கோவமாகுது, அவன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்ல, வேணும்னே வந்துட்டு இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டான், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரு சைடு பிளான் போட்டுட்ருக்காங்க. அவன் இங்கே தானே வரான், வந்தோடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் ஒரு சைடு பிளான் போட்டுட்டு வந்தோடனே ஏதாவது நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. இப்போது அங்கேயுமே பார்த்தா எல்லா ஃபங்க்ஷனுமே அங்கே ஒரு கிராண்டாக பண்ணும்போது அவங்க அந்த வளையல் போடுறதுலேருந்து அது இதுன்னு நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, மெகந்தி போடுறது அப்படின்லாம். ஸோ இங்கே சந்தாக்கு என்ன தான் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சாலும் ப்ராப்பராக பண்ணணும், அந்த ஊர் சைடில் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது வளையல் போடுறதுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டி தான் வந்துட்டு வளையல் போட்டு விடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ கண்ணாடி வளையல் போடுறதுக்கு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்போது அந்த பாட்டி வந்து அதை ஒரு சடங்கு மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உட்காந்து இங்கே சந்தாவை வந்து உட்கார வச்சு நலுங்கெல்லாம் வச்சுட்டு இப்போ வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டி தான் மொத போட்டு விட போகிறாங்க. அப்போ கையை பிடிச்சி இப்போ வளையல் போட ஆரம்பிக்கிறாங்க. போட 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 அப்படியே அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. கையை பிடிச்சி தான் போடுறாங்க. அப்போது இங்கே நாடி தொட்டு பார்க்கும்போது, என்ன இது கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க, ரெட்டை நாடி நமக்கு தெரியவே இல்லையே, ஒத்த நாடி தானே தெரியுது அப்படின்ட்டு அந்த பாட்டி அப்படியே சந்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சந்தாவுக்கு ஒன்றுமே புரியல, இந்த விஷயமே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறனால ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாரும் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த பாட்டி டக்குன்னு நிப்பாட்டிட்டு எழுந்து வேகமாக போயிட்டு சந்தாவோட அம்மாவை தனியாக கூப்பிடுறாங்க. அவங்களும் போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா தெரியுமா அவங்க நிஜமாவே கர்ப்பமாக இருக்காளா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுவும் செக் பண்ணியெல்லாம் பார்க்கல, அவள் தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் கர்ப்பமாகவே இல்லை, உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நிஜமாதானா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு தெரியாதா, வளையல் போட்டு விடும்போது நானும் மாற்றி கையை பிடிச்சி பார்க்குறேன், ரெட்டை நாடி கையில் துடிக்கவே இல்லை, ஒத்த நாடி தான் இருக்குது, சும்மா பொய் சொல்லியிருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு பாட்டி இங்கே சந்தாவோட அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் திரும்ப வந்து, ஏய் சந்தா இங்கே வாடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்ட்டு அவங்களும் போகும்போது, நிஜமாக உண்மையை சொல்லு, நீ நிஜமாக கர்ப்பமாக இருக்கியா இல்லையா அப்படிங்கிறாங்க. நிஜமாக நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், அது எப்படி நான் என்ன பொய்யா சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிறாங்க. சந்தா இங்கே மழுப்பி பேசும்போதே அங்கே அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அவங்க தான் கையை தொட்டு பார்த்துட்டு நாடி ரெட்டை நாடி இல்லைன்னு சொல்கிறாங்களேடி அப்படின்னோடனே இப்போ தான் புரியுது அந்த பாட்டி எதுக்காக நம்ம கையை இத்தனை வாட்டி பிடிச்சி பார்த்தாங்க அப்படின்ட்டு. இங்கே சந்தா வேறு வழியே இல்லாமல், ஆமாம் நான் போய் தான் சொன்னேன், கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேறு வழி தெரியல, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே சந்தாவும் உண்மையை சொன்னோன்னே எல்லாருக்குமே சரியான கோவம் வந்துடுது. எப்போது இவ தான் பொய் சொன்னா அப்படின்னா அவங்களும் சேர்ந்து பொய் சொல்லி தானே அப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கல்ல, இங்கே தானே வந்துட்டுருக்காங்க, வரட்டும் அப்படின்ட்டு
அனீஷை பார்த்துட்டு, அனீஷ அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. என்னாச்சுப்பா, அவங்க வர்றது வந்துட்டாங்க, விடுங்கப்பா பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே திரும்பவும் போய் நீங்கள் மாமாவுக்கே கட்டி வைக்கணும்னு யோசிக்க போகிறீங்களா? விடுங்கப்பா, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, பேசாமல் சேரன் பையாக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல, அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு கேளு. ஒருவேளை அவங்க இப்போ தான் கிளம்புறாங்கன்னா அப்படியே வீட்டிலே இருந்துக்க சொல்லி இந்த சைடே அவங்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அனீஷை, நான் சொன்னது தான், நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னு இவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க, ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியாமல், சரிங்க பையா பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்ட்டு அனீஷும் எதுவுமே சொல்லிக்காமல் ஃபோனை வச்சிடுறாரு. என்னம்மா சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ட்ரெயின் ஏறிட்டாங்கப்பா, வந்துட்டுருக்காங்கப்பா, நாளைக்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி வரட்டும், வந்தோடனே பேசிக்கலான்ட்டு எல்லாருமே செம்ம கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வரும்போதே பார்த்தா வீட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் வர்றதோட எக்ஸ்ட்ராவாக கஸ்தூரியும் கார்த்திகாவும் கூட வராங்க. ஆனால் ட்ரெயினில் இங்கே வரும்போது பார்த்தா எல்லாருமே வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஜன்னு பேசிகிட்டு இருந்தாலும் அப்புறம் போக 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 ஒரு மாதிரி டயர்டாகிடுறதும், தனியாக போய் மொபைல் பார்க்குறதும், படுத்து தூங்குறதும், இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. போன வாட்டி அங்கே ட்ரெயினில் போனப்போ சேரன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையிலே உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிட்டு வரதை பார்த்துட்டு, இங்கே சோழனே பாத்தியானுலா, போன வாட்டி நம்ம ட்ரெயினில் போகிறப்ப அண்ணன் எப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாரும் அண்ணனை பார்த்துட்டு எப்படிடா சமாதானம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம், இப்போ பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. விடுங்க சோழன், அண்ணன் ஆசைப்பட்டது அதுதானே, அண்ணனுக்கு சந்தோஷமாக இருந்தால் அது நம்மளுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு இப்போது நிலாவும் சோழனும் அப்படியே ஒரு கப்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வானதி ஃபோன் பண்ணி எங்கே போயிட்டுருக்கா என்ன அப்படின்ட்டு இங்கே பாண்டிக்கு பேசிகிட்டு இருக்காரு. சோழன் ஃபோனை பார்த்துட்டு அவர் ஏதோ கேம் விளையாடிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கஸ்தூரி தூங்கிடுறாங்க. சரிண்ணா, பாண்டி திடீர்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கவர் இப்படி எதேச்சியாக பார்த்தா ரொம்ப நேரமாக நடேசன் வந்துட்டு இங்கிட்டு போனவர் வரவே இல்லை. எங்கே இருந்தாலும் இங்கிட்டு தானே போனார், பாத்ரூம் போகிறேன்னு போனவர் எங்கே கீழே விழுந்துட்டாரா அப்படின்ட்டு தேடிட்டு இப்போ பாண்டி போகிறதுக்கு எந்திரிக்கும் போது பல்லவன் பார்த்துட்டு, எங்கண்ணே போகிற அப்படிங்கிறாங்க. இருடா, அந்தாலும் இங்கிட்டு போனார், ரொம்ப நேரமாக ஆலையை காணா, நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கலண்ணே, நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு இங்கே பல்லவன் சொல்லவும் பாண்டியும் போய் பார்க்க போகிறாரு. அங்கே போனால் ஃபுட்போர்ட் கிட்டே நின்றுட்டு அந்த இடத்துக்கிட்ட அந்த டாய்லெட் கிட்டே நின்றுட்டு ரொம்ப நேரமாக சிரிச்சு அப்புறம் செம்பருத்தி இன்னைக்கு எவ்வளோ இட்லி போச்சு, எவ்வளோ வருமானம் வந்துச்சு, பூரி எல்லாத்தையும் வித்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரியே செம்பருத்தி கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கதை பார்த்த உடனே இங்கே பாண்டிக்கு சரியான கோவம் வருது. இதெல்லாம் திருந்தவே மாட்டார். அங்கே இருந்தால் ஃபுல்லாக பொழுதுக்கும் அந்த கடையே கதின்னு கிடக்க வேண்டியது. இப்போ வந்தால் ஃபோனு என்ன, நம்ம நார்மலாக இருக்கிறவங்க வயசு பிள்ளைங்க லவ் பண்ணுறத விடலாம் இந்த ஆள் மிஞ்சிடுவார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கடுப்புலே வராரு. இங்கே பல்லவனை பார்த்துட்டு, என்னண்ணா அந்த எங்கேயும் போயிட்டாரா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அங்கே தான் நின்றுட்டுருக்காரு அப்படின்றாங்க. சரிண்ணா அப்படின்ட்டு பல்லவனை உட்காந்தோடனே பாண்டி இதை பற்றி எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கல. பாண்டியும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவரும் சரிடா சீக்கிரம் படு அப்படின்றாங்க. எனக்கு தூக்கமே வரலண்ணே, கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிட்டு தூங்கிடுறேண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா, தூக்கம் வந்தால் சொல்லு, நான் அது வரைக்கும் படுத்திருக்கேன் அப்படின்ட்டு பாண்டியுமே படுத்துடுறாரு. இப்போ பார்த்தா இங்கே சேரன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தா கிட்டே பேசிட்டு அந்த சைடு போயிட்டு நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போ பார்த்தா கார்த்திகா வந்துட்டு இந்த சைடு தனியாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே இங்கே சேரனே பார்க்குறாரு. எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க, இங்கே கார்த்திகா மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, என்னப்பா கார்த்திகா இங்கே வாப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணா, கார்த்திகாவை எழுந்திரிச்சு போயிட்டு, என்னம்மாம்மா சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம்ப்பா என்னப்பா சொல்கிறாரு, எதுவும் ஃபோன் எதுவும் பண்ணாராப்பா, எப்படி போயிட்டுருக்கு உன் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அதை ஏமாம்மா கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்பா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, அவங்க தான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அவங்களும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்ச கதை தானே அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படியே விட்டுறலான் இருக்காங்களா, அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன மாமா சொல்லுவாங்க, அவங்களே ஆல்ரெடி டைவர்ஸ் கேட்டாங்க, கோர்ட்டில் அதை அப்பீலும் பண்ணியாச்சு, அதுதான் மாமா போயிட்டுருக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு நீயும் ஒத்துக்கிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. நான் வேறு என்ன மாமா பண்ண முடியும், அவங்க தான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவங்கள வேணும்னு சொல்லிட்டு என்னையும் போராட சொல்கிறீங்களா? ஐயோயோ, என்னால் அவங்க வீட்டிலலாம் இருக்கவே முடியாது மாமா, யார் வீட்லேயும் இருக்க மாதிரி பயந்து அவங்க பேசுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு அந்த வீட்டில் நான் யாரோ மாதிரி தான் மாமா இருக்கேன், என்கிட்ட எதையும் சொல்லிக்கவும் மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் இருக்கணும், அதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போயிடுவேன் மாமா, எனக்கு அந்த வாழ்க்கையை திரும்ப எனக்கு அவங்களே வந்து கூப்பிட்டா கூட கண்டிப்பாக நான் போக மாட்டேன் மாமா.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லும்போது சேரனும் கார்த்திகாவும் கொஞ்சம் அப்படியே மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம் மாமா, சந்தா என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் 2 பேரும் ஷேர் பண்ணி இங்கே பேசிக்கிறது. தூரத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்த கஸ்தூரி திடீர்னு பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு அவங்க எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு கார்த்திகா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. எங்கடா ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு தேடி பார்த்தா இப்போது சேரன் கூட அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கதை இங்கேருந்து கஸ்தூரியும் பார்க்குறாங்க. ஐயோ 2 பேரும் எவ்வளோ நல்லா பேசிக்கிறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சேரனா இப்படி ஒரு தங்கமான பையனை நான் விட்டுட்டேனே. அன்னைக்கே நான் சரின்னு சொல்லி கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இந்நேரம் நல்லா வாழ்ந்துருப்பாளே அவளும். இப்போ அந்த நிலா பொண்ணு வாழலையா அப்படின்ட்டு நிலாவை பார்க்குறாங்க. இங்கே நிலாவும் சோழனும் ரொம்ப சிரித்து பேசிட்டு ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு அவங்க பேசிட்டு வரதை பார்க்க இங்கே கஸ்தூரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. நான் பண்ண தப்புனால தானே இப்போ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குது. இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. சரி சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சா கூட, ஆனால் இப்போது அவனோட நிச்சயதார்த்தத்துக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். கடவுளே ஏன் இப்படி என்னை சோதிக்கிற? எனக்கு என் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா அப்படின்ட்டு இங்கே கஸ்தூரி ஒரு சைடு புலம்பிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு வழியாக பீகாருக்குமே போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போனால் இப்போது அனீஷ் வந்துட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு. சரிண்ணே சேரன் பார்த்துட்டு அனீஷ் தான்ப்பா பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே பேசுங்க அப்படின்னோடனே சரின்னு இப்போது அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு அனீஷ் அப்படிங்கிறாங்க. பையா எங்கே பையா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டோம் அனீஷ், இது வந்துடுறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அனீஷ் நடந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் சொல்ல வராரு. ஆனால் அதுக்குள்ளார இங்கே கார் வந்துருச்சு அப்படின்னோடனே சோழன் பார்த்துட்டு அண்ணே கார் வந்துருச்சுண்ணே வாண்ணே, அங்கே தானே போகிறோம், போய் பேசிக்கலாம் வாண்ணே அப்படின்னோடனே சரி அனீஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுறோம், வந்துட்டு நேரில் பேசிக்கலாம், நான் வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. பையா பையான்னு அவர் கத்துறாரு. அடங்கி ஃபோனை கட் பண்ணதுனால இங்கே எதுவுமே சொல்லிக்கவும் முடியல. சரின்னு இவங்களும் நேராக வந்துடுறாங்க. வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு வராங்க எல்லாருமே. நிச்சயதார்த்தம் நல்லா பண்ண போகிறோம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஒரு சாதா ரிங்கு தான் வாங்கிட்டு சொன்னாங்க, நம்ம டைமண்டே ரிங் வாங்கிட்டு போகிறோம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்க போகிறாங்க. பட் அங்கே போனால் நிலைமையே தலைகீழாக இருக்குது. எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. உள்ளே போனால் அந்தளவுக்கு பெருசாக ஒரு வரவேற்பும் இல்லை. எல்லோரும் பார்த்துட்டு அப்படி இப்படி அமைதியாக இருக்காங்க. அனீஷ் மட்டும்தான் வந்து வாங்க பையா வாங்க வாங்க சோழன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறாரு. அங்கே ஒரு மாதிரி உள்ளே சந்தோஷமாக உள்ளே போகிறவங்க எல்லாரோடையும் முகத்தெல்லாம் பார்த்த உடனே இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எல்லோரும் இப்படி இருக்காங்க, ஒரு நல்லபடியாக கூட ரிசீவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எல்லார் முகமுமே மாறி போயிடுது. இங்கே கஸ்தூரி பார்த்துட்டு என்னடி நிச்சயதார்த்த வீடு மாதிரியே தெரில, எல்லோரும் எனக்கு என்னென்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மாப்பிள்ளை வந்தால் இப்படி தான் வரவேற்பாங்களா இந்த ஊரில் அப்படின்னு கேட்குறாங்க. மா எனக்கு என்னம்மா தெரியும், அமைதியாயிருமா அப்படின்னு இங்கே கார்த்திகாவும் சொல்கிறாங்க. என்னமோ போ, நம்ம ஊரில் பொண்ணே இல்லைன்னு இவன் தேடிட்டு வந்திருக்கான் பாரு, எங்கே எவ்வளோ தூரம் 3 நாளாடா அப்படி ட்ரெயினில் இழுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு இவங்க புலம்புறாங்க. இப்போ பாண்டியும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போது சேரனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன அனீஷ் ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பையா அது வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போது சந்தாவோட அப்பாவுக்கு கோவமே வந்துடுது. டக்குன்னு எந்திரிச்சிட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு இந்த நாளில் வச்சுக்கலாம், கூடவே கல்யாண தேதியும் சொல்லிடலாம் அப்படிலாம் சொல்லி பேசினவங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு இங்கே சேரன் கேட்குறாரு. கூடவே சோழன் இருந்துட்டு என்னங்க மாற்றி மாற்றி பேசுவீங்களா, நீங்கள் தானே இன்றைக்கி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொன்னீங்க, அதனால தானே இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்களோட வந்திருக்கோம், இப்போ என்ன எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எதுக்கு வந்தீங்க இப்போ என்ன வந்து பொய் சொல்லலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆக நம்ம இந்த பொய் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போதே டக்குன்னு என்ன சொன்ன பொய் எப்படி இவங்களுக்குலாம் தெரிய வந்துச்சுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா பேசின உடனே அவங்க அம்மாவும் சைடில் வந்துட்டு ஹிந்தியில் அவங்களும் 4-5 வார்த்தை கத்திட்டே இருக்கிறாங்க. மாற்றி மாற்றி குடும்பத்தில் எல்லாரும் கச்சா முச்சான்னு கத்தும்போது இங்கே இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு ஏன் உனக்கு தான் நிறைய ஹிந்தி தெரியும்னு பயங்கரமாக பீட்டு விடுவியே, இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. ஏன் புரியல, நல்லாவே புரியுது, இதோ இவன் சொல்லி வச்சானே பொய், அந்த பொய் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. தெரியுதுல்ல அமைதியாயிரு அப்படின்ட்டு இங்கே சோழன்னு சொல்கிறாரு. இப்போது சேரன் வந்துட்டு சந்தா எங்கே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சண்டை நடந்தாலும் சந்தா எங்கே அப்படின்னு சுற்றி தேடுறாரு. சந்தாவை ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. சந்தா வெளியே வரக்கூடாதுன்னு. சந்தா உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. சேரன் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவுமே இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கஸ்தூரி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியலையா அப்படின்ட்டு என்ன தான் சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லத்தா, அது வந்து அப்படின்னு இழுக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கடா,
அங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே திரும்ப பிரச்சனையை தான் பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்களாடா அப்படிங்கிறாங்க. இப்போ நடேசன் பார்த்துட்டு ஐயய்யா என்ன கஸ்தூரி இப்போ உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு உனக்கு இருக்குது அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னாவது சொல்லி தொலைங்களேன் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொய் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இப்போ எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் இப்போது அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லாவே தமிழ் தெரியும் அப்படிங்கிறது இங்கே நடேசனுக்கு தெரியாமல் கஸ்தூரி கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே அவருக்குமே சந்தாவோட அப்பாவுக்குமே ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு, அப்போது எல்லாரும் பொய் தான் சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு தமிழில் பேசின உடனே நடேசனும் அப்படியே பார்த்துட்டு என்னடா நல்ல தமிழ் பேசுகிறாரு அவர் அப்படிங்கிறாங்க. எனக்கு தமிழும் தெரியும் நல்லாவே அப்படின்றாரு. அப்போது நடேசனுக்கே ஒரு மாதிரி ஆகி போயிடுது. சரி தமிழ் தான் நல்லா தெரியும்ல, அப்போ நமக்குள்ளாரே பேசிக்குவோம். இப்போ என்ன அதனால் அவங்க 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பிள்ளைக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்க போனனால அந்த பிள்ளை ஏதோ பொய் சொல்லியிருக்குது. இப்போ என்ன அதனால், என் பையன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா பார்த்துக்குவான். இப்போ கூட பாருங்கள், என் பையன் உங்கள் பொண்ணுக்காக வைர மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை விட வேறு யார் உங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய வைர மோதிரம், நாங்கள் நினச்ச கல்யாணம் நடந்திருந்தா அவள் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பா, எல்லாத்தையும் கெடுத்து எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எங்கள் மான மரியாதையே போகிற மாதிரி நடந்ததுக்கு காரணம் யார், உங்கள் பையன் தானே அப்படின்னு இந்த சைடு ஒரு மாதிரி பேச அங்கிட்டு பேச இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. கஸ்தூரிக்கு அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கே, நம்ம நினச்சது நடக்கும் போல இருக்கே, கடவுளே உன்னை நினச்சி தான் வேண்டிகிட்டே வந்தேன், எப்படியாவது என் பொண்ணு வந்து சேரங்கூடையே சேர்ந்து வாழணும்னு நினச்சேன், அதே மாதிரி இந்த நிச்சயதார்த்தமும் நடக்காது போல இருக்கே, அப்படின்னா என் பொண்ணை வந்துட்டு சேரனுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இங்கே கஸ்தூரி ஒரு மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பல்லவன் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன கஸ்தூரியத்தை இந்த நேரத்தில் உட்காந்து சாமியை உளுந்து கும்பிட்டுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. டேய் போடா, நான் என்ன பண்ண உனக்கு என்னடா, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் சாமி கும்பிட்றதா உனக்கு பெருசாக இருக்கா, என்னைய வந்து உத்து பார்த்துட்டு இருக்கான், போடா போய் வேலையை பாருடா அப்படின்ட்டு இங்கே பல்லவனை சொன்னேன்னு. அது சரி நீ சாமி கும்பிட்றது ஏன்னு கேட்டால் என்னையவே கத்துறீங்களா, சரி அப்படின்ட்டு இங்கே இவரும் போயிடுறாரு. ஆக இப்போ அங்கே ஒரு குழப்பத்திலேயே போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்க ஒத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, இல்லை இப்போயும் பொண்ணு தரமாட்டோம் பொய் சொல்லியிருக்கா, என் பொண்ணு நல்லவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கல்யாணம் நடக்காமல் திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்த்திகா கூட தான் சேர போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.